பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒன்று ஒன்றா திருப்பி போடலாம். ஃபுல்லாக இடம் அதிகமாக தான் அடைச்சிருக்குது. ஏன்னா அப்புறம் இதுக்கு ஒரு இடம் வேணுமா, 2 டைம் போட முடியல, கடுப்பாக இருக்குது, டைம் இல்லை. ஏன்னா டியூட்டிக்கு கிளம்பணும்ல. இதுக்கே எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் ஒரு 20 மினிட்ஸில் முடிச்சிடணும். இந்த குக்கிங் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நேரம், கொஞ்சம் 4 நாள் கூட போட்டு எடுக்கலாம். பாருங்கள், இன்றைக்கி வெஜிடேபிள் போண்டா ரெடி. என்னடா திருப்ப கூட முடியல ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்பூனால் திருப்பதுனால கொஞ்சம் இடம் விட்டால் தானே திருப்பி போட முடியும். அடுக்கி வச்சா அது என்ன பண்ணும், அதுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல, திரும்ப மாட்டேன்னு சொல்லுது. பாருங்கள், நான் மட்டும் ஊரில் இருக்கிற மாதிரி இருந்தால் என் பொண்ணுங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு ஒன்று செஞ்சு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இல்லாமல் என் பசங்க ரொம்ப கஷ்டப்படுதுங்க. ஏன்னா வீட்டில் இதெல்லாம் செஞ்சு தரதுக்கு அழுகுறாங்க. இப்போ பிள்ளைங்களுக்கு எதனா செய்யணுனாலே அழுகுறாங்க. ஆனால் வாய் மட்டும் நீளம், வேலை செய்ய அழுகுறாங்க. இதை பாருங்கள், இதை எத்தனை ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு வேலையை முடிச்சுட்டு போயின்னே இருக்கலாம். சரிதா? நல்லா இதை திருப்பி மறுபடியும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆன பிறகு தான் இன்னொரு டைம் திருப்பணும். அப்போ தான் வந்து நல்லா வெந்திருக்கும். வெஜிடபிள் அதிகம், கோதுமை மாவு கம்மி தான், வெஜிடபிள் நிறைய எனக்கு அதிகமாக போட்டால் தான் பிடிக்கும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகுதா?